மத்திய அரசு வந்து கல்விக்கான நிதி ஒதுக்கலை அப்படின்னாலும் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை வந்து நீங்க பேர் பண்ணிக்கிறீங்க. பட் இனிமேயும் மத்திய அரசோட உதவி இல்லாம இதை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நாம் மத்திய அரசுலேருந்து கேட்குறது வந்து நமக்கான எக்ஸ்ட்ராவாக எங்களுக்கு பணம் கொடுங்க நம்ம கேட்குறோம். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். பேசிகிட்டு இருக்க நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய வரி பணத்தை தான் நாம் வந்து இந்த திட்டத்துக்காக நம்ம கேட்குறோம். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு கண்டிஷன் இல்லாமல் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்த அந்த பணத்தை ஏன் இப்போ அந்த 2 வருஷம் மட்டும் இதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும், இதெல்லாம் ஒத்துட்டு கையெழுத்து போட்டால் தான் நான் பணம் தருவேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் என்று தான் நான் கேட்க விரும்புகிறேன். ஸோ இந்த நேரத்தில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னது ஒன்று தான், பிற்போக்கு சம்பந்தமான நம்மளுடைய ஸ்டேட்டோட சென்டிமெண்ட்டாக இருக்கக்கூடிய மொழி சார்ந்து கை வைக்கும் பொழுதோ அல்லது பிள்ளைகளுக்கு வந்து இந்த குலக்கல்வி சார்ந்து கை வைக்கும் போது கண்டிப்பாக அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அதெல்லாம் நீக்கிட்டு சொன்னீங்கன்னா கூட நாங்கள் ஏற்றுக்கிறது தயாராக இருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் வலியுறுத்தும் பொழுது அதை கண்டிப்பாக எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து இப்போ பேர் பண்ணுது. இந்த அமௌண்ட்டை பேர் பண்ணுறாங்கன்னா ஏறத்தாழ 43 லட்சம் பிள்ளைகளோட எதிர்காலத்தில் நம்ம மனசில் வச்சுட்டு இருக்கோம். நம்ம ஆல்மோஸ்ட் 32,000 டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸோடைய மாத சம்பளத்தை மனசில் வச்சுட்டு நம்ம இந்த வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட அவங்க கவலைப்படவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இது ஒரு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று தான் எங்களுடைய ஆசை. சமூக சிக்ஷாக்கான பணத்தை எங்கள்கிட்ட கொடுங்க, நீங்கள் அரசியல் நீங்கள் வேற எங்கன்னா பண்ணுங்க, ஆனால் எஜுகேஷனை தயவு செஞ்சு நீங்கள் அதை பண்ணாதீர்கள். 43 லட்சம் பிள்ளைங்களில் வெறும் திமுக சார்ந்திருக்கின்ற திமுக கூட்டணியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைங்க மட்டும் படிக்கல, பிஜேபியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைங்களும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. உங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதிமுகவை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளும் அங்கே படிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த 43 லட்சம் பிள்ளைகளும். ஏன்னா 32,000க்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் எல்லாமே எங்க கட்சிக்காரங்க சொல்ல முடியும். அதிலும் பல்வேறு கொள்கைகளை பின்பற்றக்கூடிய டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான சம்பளத்தையும் சேர்த்து தான் நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் பேர். ஸோ இன்னைக்கு நாம இதை தொடர்ந்து நம்மளால பண்ண முடியுமா அப்படிங்கும்போது கண்டிப்பா பண்ண முடியும். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நிர்வாகத்திறமை உங்களுக்கே தெரியும். ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ் கழிச்சு 2 இலக்கில் வந்து நம்ம பொருளாதார வளர்ச்சி நம்ம கொடுத்துருக்கோம். நம்மளால கண்டிப்பா பண்ண முடியும். பட் ஆனால் ஒன்லி ஒன் திங், இது யாரோட பணம்? இது நம்முடைய உரிமை, கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை. ஆக இதையெல்லாம் அவங்க வந்து புறந்தள்ளிட்டு நீ இதை ஒத்துக்க அதை ஒத்துக்க அப்படிங்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக நாங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக மக்கள் பேரண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே அதை வந்து கேள்வி கேட்க வேண்டும். பேர் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது பெருமையாக இருக்கின்றது. அதே நேரத்தில் ஒரு செயற்கையான ஒரு நிதி நெருக்கடியை உருவாக்க அவங்க எப்படியெல்லாம் பார்க்கிறார்கள் என்பதை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது மூலமாக ஒரு விழிப்புணர்வை, கட்சியில் ஆள் சேர்க்கறதுக்காங்க போல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மக்களும் நாட்டு நடப்பை எடுத்து சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பணியாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கின்ற அந்த பணியை நாங்கள் பார்க்கின்றோம்.